தமிழ்நாட்டுல இருக்க அத்தனை ஒயின் ஷாப்பையும் அடியோட வேல் எடுக்கணும். நெக்ஸ்ட் இதனால ஆம்பளைங்கள பாவம் நிறைய பேர் இறக்குறாங்க, பொம்பளைங்கள ரொம்ப கஷ்டப்படுறாங்க. சார் இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் நீங்க எடுத்தது ஒயின் ஷாப். இந்த கரூரில் நடந்த விபத்தையே கூட வச்சுக்கலாம். அதாவது அத்தனை பேர் ஓடினாங்க, அவ்வளோ பதைக்க பேசினாங்க, அழுதாங்க, கண்ணீர் விட்டாங்க, எவ்வளோ சீன் போட்டாங்க. அதாவது சிபிஐ வரைக்கும் வந்து விசாரணை கொண்டு போனாங்க. அதாவது இவங்களுக்குலாம் எப்படின்னா சடனாக ஒரு உயிர் போச்சுன்னா அதுதான் உயிருக்கு மதிப்பு. அது மட்டும்தான் மனுஷங்க. இந்த மாதிரி ஸ்லோ பாய்சன் மாதிரி குடிச்சு எத்தனை குடும்பம் வந்து சீர்கழிட்டுட்டு இருக்குது, எத்தனை பேரோட வாழ்க்கையே போயிட்டு அப்பா இல்லாமல் இன்றைக்கி குழந்தைங்க இருக்கிறாங்க. இதெல்லாம் உங்களுக்கு கவுண்ட் கிடையாது. ஏன்னா வந்து கவர்மெண்ட்டுக்கு அது மட்டும்தான் ப்ராஃபிட். அதனால் மக்கள் வந்து கண்ணுக்கு தெரியாமல் சாகிறதெல்லாம் உங்களுக்கு கணக்கு கிடையாது. இன்னைக்கு கோடி மக்கள் வந்து இந்த குடியினால் அழிஞ்சிட்டு இருக்காங்க. ஆனால் அதோட டெத் ரேட்டிங்கோ சரி, எத்தனை குடும்பம் நாசமாகுதோ இதெல்லாம் எவனுமே செக் பண்ணி போட மாட்டான். ஏன்னா வெளியில் சொன்னால் வந்து அவங்கள விட மாட்டாங்களே. அதனால் இது கவர்மெண்ட்டுக்கு நல்ல ப்ராஃபிட்ன்றதுனால இது எந்த கொம்பம் வந்தால் கூட இதை க்ளோஸ் பண்ண மாட்டானுங்க. ப்ளீஸ் விஜய், உங்கள் மேலே நிறைய பேர் நம்பிக்கை வச்சு நீங்கள் வந்து போடுற கையெழுத்து இந்த ஒயின் ஷாப் க்ளோஸ் பண்ணுறதா தான் இருக்கும். அதுதான் இந்த மக்களுக்கு பண்ணுற நல்லதாக.